Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது One Piece episode 405 part 2. ஓபன் பண்ணா போன பாட்டுல இந்த குமா பையன் அடுத்தடுத்து ஒவ்வொருத்தரையா அடிச்சு காலி பண்ணிட்டு இருந்தால அவங்க என்ன ஆகுறாங்கன்னே தெரியல. செத்து போறாங்களா இல்ல மறைஞ்சு போறாங்களா என்னன்னு ஒண்ணும் புரியல. கடைசியா நமியை அட்டாக் பண்ண வரும்போது என்னைய காப்பாத்துறா லூஃபின்னு கதர்னா. நான் காப்பாத்த வரதுக்குள்ளேயே அவன் ஒரே அடி அடிச்சு அவளையும் காலி பண்ணிட்டான். அவனுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. பின்ன கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒவ்வொருத்தரா காணாம போயிட்டு இருக்காங்கல்ல. கடைசியா நமி கத்தனதை யோசிச்சு பார்த்துட்டு கொய்யால செத்தடான்னு சொல்லி வேகமா அட்டாக் பண்ண விழுந்தடிச்சு ஓடி வருவான். இதோட நீ செத்தடான்னு. அவன் எவ்வளவு வேகமா ஓடி வந்தாலும் சரி இவங்கிட்ட எந்த ரெஸ்பான்ஸும் இருக்காது. ஏதாச்சும் கோவப்படணும், கத்தணும், சிரிக்கணும், முறைக்கணும், இந்த மாதிரி எந்த ரியாக்ஷனும் இல்லாத மூஞ்சி இந்த மூஞ்சி தான். நம்ம பையன் வந்த வேகத்துல சாவிடாம அவனு ஓங்கி குத்த வருவான். செகண்ட் இயர் தேர்ட் இயர்ல இருக்கும் போதே அவனை தொட முடியல. நார்மலா இருக்கும் போது வந்து குத்தனா மட்டும் என்ன சிக்கிடுவானா, சட்டக்குன்னு காணாம போவான். நம்மளால தெரிச்சடிச்சு வந்து விழுவான். ரோபின் என்ன பண்றதுன்னு தெரியாம அங்கிட்டும் எங்கிட்டும் பதறிட்டு இருப்பாளா. அந்த டைம் பின்னாடி டம்மு டம்முன்னு ஒரு சவுண்டு. வேற யாரு, நம்ம சாப்பர் தான். இன்னும் அவன் வேற இருக்கான்ல. அவன் ஓன்னு சொல்லி தொண்டை கிளிய கத்துவான். ஏன் அப்படி கத்திட்டு கிடக்குறான்னு தெரியல. மொத்தத்துல வெறி புடிச்சு நிக்கிறான். அவன் ஆப்போசிட்ல அந்த குமாவை பார்த்தோன்னே இன்னும் காண்டாயி கத்துன்னு கத்திட்டு அட்டாக் பண்றதுக்கு கைய ஓங்குவான். இங்க லூஃபி அப்பதான் கஷ்டப்பட்டு எந்திரிச்சு அவன் அட்டாக் பண்றத அப்படியே பாப்பான். பார்த்துட்டு சாப்பரு வேணாண்டான்னு சொல்லி கத்துவான். அவன் தான் கேட்கற நிலைமையில இல்லையே, ஓங்கி ஒரு அடி வைப்பான். குமா ஜஸ்ட் கைய மட்டும்தான் நீட்டுவான். அடுத்த செகண்ட் அவ்வளவு பெரிய உருவான சாப்பரே மறைஞ்சிருவான். சொல்ல போனா அவனை வாஷ் அவுட் பண்ணிட்டான். துக்கம் தொண்டை அடைக்கிற அளவுக்கு ஆல்ரெடி பையன் செம ஃபீலிங்ல இருக்கான். இப்ப கண்ணு முன்னாடி அத்தா பெரிய உருவத்தையே காலி பண்ணிட்டான்னா இதுக்கப்புறம் மிச்சம் இருக்க இவங்க ரெண்டு மட்டும் என்ன விடவா போறான். அப்படியே கேஷுவலா நம்ம ரோபின் கிட்ட தான் வருவான். அவ பார்த்து பீதியாயி ஆள உரா சாமின்னு அங்க இருந்து குடுகுடுன்னு ஓட ஆரம்பா. இங்க லூஃபியை பார்த்துட்டு வேணாம் ஸ்டாப் பண்ணு, எதுவும் பண்ணாத, நிறுத்துன்ட்டே இருப்பான். அவன் என்ன பஸ்ஸா ஓட்டிட்டு இருக்கான், இவன் சொன்னோன்னு நிறுத்துறதுக்கு அப்படியே கைய முறுகிட்டு போது இதோட நிப்பாட்டான்னு வேகமா ஓடி வருவான். அந்த செகண்ட் அவன் பாஞ்சு போய் ரோபினை அட்டாக் பண்ண வருவானா. ரோபினின்னு கத்திட்டு அவன் கைய புடிய போகும்போது அவன் அங்க மரண பீதியில லூஃபி நீ காப்பாத்துறான்னு அப்படியே ஃபீலிங்கோட லுக்கு விடுவா. அவளாதான் ஒரே அடியில அவளையும் காலி பண்ணிட்டான். அந்த செகண்ட் லூஃபியோட மூஞ்ச பாக்கணுமே, அப்படியே பேயடிச்ச மாதிரி ஆயிரும். கூட இருந்தவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையுமே காலி பண்ணிட்டான். பலூன் பஸ்ட் ஆயிருச்சு. அப்படியே தெரிச்சடிச்சு வந்து விழுந்து கதறி அழுவான். தரைய போட்டு கண்ட மேனிக்கு குத்துவான், தலைய போட்டு முட்டிக்குவான். அவனுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம பைத்தியம் பிடிச்ச மாதிரி நடந்துகிட்டு இருப்பான். குமாவே ஒரு செகண்ட் பார்த்துட்டு முழிப்பான். லூஃபி இருந்துகிட்டு என்ன ஆச்சு, நான் விட்டுட்டனே அப்படி இப்படின்னு அவனால பேச முடியல. கதறி அழ ஆரம்பிச்சிருவான். எப்பவுமே ஜாலியா ஜகஜோதியா இழிச்சுக்கிட்டு இருந்த நம்ம லூஃபியவே இப்படி கதற விட்டு அழ விட்டானே பாடுவாவி பைய. அந்த செகண்ட் தான் லூஃபி அவன் ஃப்ரெண்ட்ஸ் கூட இருந்த பழைய நினைவுகள் எல்லாத்தையுமே யோசிச்சு பார்ப்பான். கடைசி நிமிஷத்துல எல்லாத்துக்கும் எண்டு கார்டு போட்டுட்டானே. எப்படி எல்லாம் கப்பல்ல டிராவல் பண்ணும்போது ஜாலியா சரக்கு அடிச்சுக்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டு நல்லா என்ஜாய்மெண்டோட கூத்தடிச்சுக்கிட்டு எப்படி எல்லாம் என்ஜாய் பண்ணிருக்காங்க. இதெல்லாம் என்ன சின்ன விஷயமா. அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தரையும் அவனோட க்ரூல ஜாயின் பண்ண வச்சான்ல. அந்த டைம் என்னென்னலாம் நடந்துச்சுன்னு அவன் கண்ணுக்கு முன்னாடி வந்துட்டு போகும். அப்படி பார்த்து முத்துக்களா சேர்த்த டீம் இது. ஒவ்வொருத்தரையும் இந்த டீம்ல அவன் சேர்த்தும் போது அவ்வளவு சந்தோஷம். ரோபின் எல்லாம் சாகலான்னு முடிவு பண்ணிட்டு போயிட்டா. இவளுக்கு வர பிரச்சனையை பார்த்துட்டு என்னைக்காச்சும் இவளை விரட்டிடுவாங்களோ அப்படின்னு ஒரு நினைப்புல. ஆனா கடைசி வரைக்கும் அவளுக்காண்டி போராடுவேன்னு வந்து நின்னானே நம்ம லூஃபி. அப்படி ஒரு நட்பு. எல்லாருமே வெறுத்துக்கிட்டு இருந்தாங்க சாப்பரை, எக்ஸப்ட் அந்த 2 டாக்டர்ஸை தவிர. ஆனா அவன் கூட ஃப்ரெண்ட் ஆகணும்னு அவனுக்காக சண்டை போட்டு அவனை இவன் குரூல சேர்த்துக்கிட்டான். நமியோட நிலைமை என்ன தனியாவா சொல்லும். சின்ன வயசுல இருந்து அவளையும் குடும்பப்படுத்தி குட்டிக்காரன அடிக்க வச்சு அர்லாங்க தலையில தபேலா வாசிச்சு கடைசியில ஏமாத்தி ஏங்க விட்டான். அவளுக்காண்டி அர்லாங்க ஏறி மிதிச்சு கூட்டு வந்தான். இப்படி அடுத்தடுத்து ஒவ்வொருத்தருக்காகவும் போராடி அவங்களும் இந்த டீமுக்காண்டி அவ்வளவு உழைச்சிருக்காங்க. நட்பு அப்படி ஒரு நட்பு. எத்தனையோ சண்டையில சாவெல்லாம் தாண்டி வந்திருப்பாங்க. அது எல்லாத்தையுமே நினைச்சு பார்ப்பான். இப்போ கடைசி அவன் மைண்ட்ல இருக்கிறது எல்லாமே அவன் ஃப்ரெண்ட்ஸுங்க அவன் கண்ணு முன்னாடி சிரிச்சது மட்டும்தான். இப்ப அவனுக்கு என்ன தெரியுமா ரொம்ப கவலையா இருக்கும். இத்தனை ஃப்ரெண்ட்ஸுங்க இருந்தும் ஒருத்தரை கூட அவனால காப்பாற்ற முடியாம போயிருச்சுல்ல. அதை நினைச்சுதான் அப்படியே கதறி அழுவான். அப்ப கிசரு வந்து பார்த்துட்டு இவனையும் நீ வாஷ் அவுட் பண்ண போறியா, ஆனா நீ இப்படி பண்ணதுக்கு எனக்கு கரெக்டான எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தே ஆகணும். ஏன்னா இது ஒரு மேஜர் இஷ்யூவா மாறப்போகுது. அதை மட்டும் நீ புரிஞ்சுக்காம்பான். இதெல்லாம் பார்த்துட்டு ரெய்லி எதுவுமே பண்ணாம அப்படியே சைலண்டா இருக்கான். ஏன்னு தெரியல. அந்த டைம் குமா லூஃபி கிட்ட வந்து இனிமேட்டு நம்ம மீட் பண்ண போறது இல்ல, இதுதான் கடைசி ஃபேர்வெல்லும்பா. லூஃபி அழுதுகிட்டே கொல்ல காலில் அந்த குமாவை பார்த்து லுக்கு விடுவான். அவ்வளவுதான் அடுத்த செகண்ட் அவனையும் வாஷ் அவுட் பண்ணிடுவான். சோ இப்போ லூஃபியுமே மறைஞ்சு போயிட்டான். என்னடா இது கிராண்ட் லைன்ல ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே இப்படி முடிச்சு புட்டிக்கே அப்படின்னு தானே கேக்குறீங்க. கண்டிப்பா ஏதாச்சும் ட்விஸ்ட் வச்சிருப்பானுங்க, கொஞ்சம் பொறுமை. அப்படியே சூரியனை காமிச்சு இதுதான் 12வது மரம். இந்த ஐலாண்டோட பேரு சபாடியா ஆர்கிபெலகோ. தெரியுது மூடுங்கீங்க தானே. ஆனா கதையில என்ன இருக்கோ நான் சொல்லியே தீருவேன். அன்னைக்கு நாள் கேப்டன் மங்கி டி லூஃபின்னு ஒரு கேப்டன் ஸ்டார் ஹேட்டுங்கிற ஒரு குரூவை லீட் பண்ணிட்டு இருந்தான். ஆனா இப்போ அது பஸ்ட் ஆகி கம்ப்ளீட்டா அந்த ஐலாண்ட்லயே கொலாப்ஸ் ஆயிருச்சு அப்படின்னு சோகமா சொல்லி இந்த எபிசோடுக்கு எண்டு கார்டு போட்டு முடிக்கிறாங்க.